ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தியான டிப்ஸ் எல்லாம் நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து முருங்கைக்கீரை தான் பொரியல் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்ச நேரமாக வந்து ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து நான் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது இந்த மாதிரி சம்படத்தில் போட்டு நான் வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து இந்த அளவுக்கு லேசாக வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சுண்டல் பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்துக்கிட்டேன். இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வந்து அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியானதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது அரிசியை வந்து நல்லா ஒரு திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வது தடவையாக நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியை தான் இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியானதாக இருக்கும். அதனால் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ இதையும் வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கடலைப்பருப்பு போட்டு இதில் வந்து தாளிசம் பண்ணனாலும் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை விட இப்படி நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுட்டு ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எப்போ செஞ்சாலுமே இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, இங்கே பாருங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 3 வத்தலை வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுதான் வந்து கீரைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, நல்லா வாசம் தரக்கூடியது. நான் ஒரு 10 பூண்டு பற்கள் எடுத்து 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து அரைச்சி ஆட் பண்ணுறதை விட இப்படி வந்து தட்டிட்டு ஆட் பண்ணுங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து கீரைக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து இந்த பூண்டு வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ காரத்துக்கு தேவையான ஒரு 3 பச்சை மிளகாயை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாயும் வத்தலும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதாவது அரைச்சி எதுவும் ஆட் பண்ணுறதில்ல, வத்தல் பொடியும் ஆட் பண்ணுறதில்ல. இந்த கீரைக்கு வந்து இந்த இதே போதும் நமக்கு. ஸ்டவ் வந்து இப்போ வந்து சிம்முக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த முருங்கைக்கீரையை வச்சு நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அதை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். கீரையை வந்து நல்லா சிம்மிலே வச்சு நல்லா இதை வந்து வேக வைக்கணும். இதில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சிடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து லேசாக வந்து தண்ணி தொளிச்சு வேக வச்சா போதும். எப்போதுமே கீரைக்கு வந்து கீரையிலேருந்து தண்ணி வந்து விடும். அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. அதுவும் முருங்கைக்கீரைக்கு வந்து குக்கரை கொஞ்சம் கூட நம்ம ஊற்ற வேண்டாம். இந்த பாருங்கள், அந்த கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே தூவி விட்டுறலாம். அப்படின்னா இந்த கீரையோட கலர் வந்து மாறாமல் நமக்கு அப்படியே அந்த பசுமை நிறமாகவே இருக்கும். அதனால் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸுன்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. அந்த கீரையோட பசுமைத்தன்மையோடு சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியானதாக இருக்கும். இந்த பெருங்காயத்தில் ஆட் பண்ணியாச்சுன்னா அந்த கீரையோட பச்சை நிறம் மாறாமல் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இதை ஆட் பண்ணலைன்னா இதுக்கு பதிலாக லேசாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம வந்து கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து லேசாக வந்து வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ வந்து லேசாக இதுலேருந்து தண்ணி விடுது. இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இது நல்லா வேக வைக்கணும். அதனால் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து இந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதை இப்படி வந்து லேசாக வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். அரிசி களைஞ்ச தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு காரக்குழம்பு செய்வாங்க. அந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மல் வாட்டருக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியானதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை இன்னும் வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வந்து கீரை வந்து வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இது வந்து வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அளவு குறைவாக தான் நமக்கு கிடைக்கும். அதனால் உப்பு வந்து எப்போதுமே குறைவான அளவாக போடுங்க கீரைக்கு. இப்போ இது வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இது வந்து வேகணும். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து நம்ம அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து தெளிச்சுக்கலாம்.
இது வந்து எப்போதுமே கீரைக்கு வந்து மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் வேக வைக்கணும். நம்ம மற்ற கீரையை விட நம்ம வந்து முருங்கைக்கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் இழுக்கும். அதனால் இதை வந்து இந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தொளித்து நம்ம வந்து இதை வேக வச்சிடலாம். இப்போ இது வந்து கலந்து விட்டாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்துட்டு நான் வந்து மறுபடியும் கொஞ்சமாக அரிசி கலந்த தண்ணியை தெளித்து இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் அளவு எவ்வளோ குறைவாக வந்திருக்கு பாருங்கள். இதனால தான் நம்ம வந்து உப்பு வந்து எப்போதுமே கொஞ்சம் கீரைக்கு கம்மியாக போடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வேக வச்சுருந்தேன் இந்த கடலைப்பருப்பை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போதுமே கீரையை வந்து அப்படியே சமைக்காமல் கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு வகையான பருப்பு வந்து ஆட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியும் அளவு அதிகமாக கிடைக்கும். அந்த கீரைக்கு வந்து பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் துருவல் வந்து நல்லா ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவு கம்மியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் அளவு அதிகமாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் கடலைப்பருப்புலாம் அதிகமாக போட்டு செஞ்சீங்கன்னா அது மாதிரி நல்ல குவான்டிட்டியும் அளவு அதிகமாக கிடைக்கும். அதுபோக நமக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையில் உள்ள லேசாக ஒரு துவர்ப்பு சுவை மாதிரி இருக்கும். அது கூட தெரியாமல் நமக்கு வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரே 1 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுருக்கலாம். இது வந்து போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ராமு சமையலோட ஒரு டெக்னிக்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் வந்து கடைசியாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்மளுடைய கமகமன் மணக்க நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.